வணக்கம். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறீங்களா? அது சரி. கொஞ்சம் நியூஸ்கள் பார்த்தோம். கள்ள தொடர்பு வச்சிருந்த பொண்டாட்டிய கழுத்தை வெட்டி ஷாப்பிங் பேக்குக்குள் வச்சு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்த ஒரு வீரன். இது எல்லாரும் அவனை வீரன் என்று சொல்றாங்க. அதனால நானும் சொல்றேன். சரியா? ஒரு வீரன் எல்லாரும் சொல்றீங்க. ஓகே. கள்ள தொடர்பு வச்சிருந்தா வெட்டி கொள்ளணும்னு உங்களோட தீர்ப்பில் உங்களுக்கும் நியாயமா இருக்குது. கள்ள தொடர்பு வச்சு தான் வெட்டி கொள்ளணும்னு. அட எத்தனை ஆம்பளை நீங்கள் ஆம்பளைலாம் காய்ச்சி பொம்பளை மேலே பழிய போட்டுட்டு கள்ளத்தொடர்பு வச்சுருந்தோம் எவ்வளோ கட்டாயப்பட்டு தான் போகணுமெண்டு எல்லாரும் சொல்கிறீங்களே. எவ்வளோ ஆம்பளைடா கள்ள பொம்பளை வச்சுருக்கிறீங்க, கள்ள காதல் பண்ணுறீங்க. வெளிநாட்டில் போய் ஒரு பொம்பளை வச்சிங்க, வேறு இடத்துல போய் ஒரு பொம்பளை வச்சுட்டீங்க. அப்போ நீங்களெல்லாம் வீட்டில் மனுஷியாக கூட படுக்கைக்குள்ள அவள் கல்லை தூக்கி போட்டு உங்களை கொல்லலாம் தானே, கழுத்தை முரட்டை அறுத்து விடலாம் தானே. அப்போ அதையும் சரியண்டா சொல்ல போகிறீங்க? ஆ பொம்பளை ஒரு கள்ளத்தொடர்பு அவளுக்கு இருந்தது, அது உண்மை. ஆனால் அந்த கள்ளத்தொடர்பு இருந்து அது அது விடப்பட்டுது. ஆனால் விடப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் இது ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஆரம்பித்தது இந்த பொண்ணு போகாத வழியத்தான் புருஷன் ஃபோனுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வீடியோ அனுப்பப்பட்டது. இந்த பொண்ணு அவனோட போய் கதைச்சிருந்தா அந்த வீடியோ ஃபோட்டோ ஒன்றும் புருஷன் இதுக்கு வந்திருக்காது. சரியா? ஒருத்தர் செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நினைச்சது கிடைக்கல. அதனால அந்த வீடியோ ஃபோட்டோ புருஷன் இதுக்கு அனுப்பினோம். அந்த வயிற்றில் வர்ற பிள்ளைக்கும் தான் அப்பன்னு சொல்லி அனுப்பினோம். அப்போ ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் இதை பற்றி ஒருத்தர் சிந்திக்கல. ஏன்னா நீங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்துകൊണ്ട് நல்ல வேக்கியான ஆக்கள்றா நீங்கள்லாம். வேலைக்கு என்ன புருஷன்மார் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஒரு கொலை, அதாவது அவன் பொண்டாட்டியை கொண்டாலும் கொலை தான். ஆனால் பொண்டாட்டியை விட இன்னும் ஒரு உயிர் அதுக்குள்ளே இருக்கு. அவன் இப்போ செய்தது ரெட்டை கொலை. சரியா? அவன் செய்தது ஒத்த கொலை இல்லை தம்பி, ரெட்டை கொலை. இன்னும் ஒரு விஷயம், அதில் வாக்குமூலத்தில் ஒன்று கிடக்குது. வீட்டில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் 2 பேரும் வந்ததுண்டு. ஆனால் வீட்டில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஏறி வார புருஷனை சொல்லி 2 பேரும் பெரியன. புருஷனை நம்பித்தான் அவள் வாரா. காட்டு கொண்டு போய் கழுத்தை வெட்டி கொண்டு வருவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன் வீட்டில் வச்சு வெட்டி கொண்டு இல்லாதா? ஏன் இடையில காட்டு கொண்டை வெட்டி கொன்றோம்? இதில் ஒரு சந்தேகம் இருக்கு. சரியா? சந்தேகம் இருக்கு. அப்படின்னு சொன்னால் இப்போ காட்டு கொண்டை